வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 14ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1579ஆம் ஆண்டில் கிறிஸ்துவ சமய போதனை என்ற நூல் போர்த்துகீசிய யூதர் ஹென்ரிகே ஹென்ரிக்ஸனால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது. 1751ஆம் ஆண்டில் இரண்டாம் கர்நாடகப் போரில் பிரித்தானியா பிரான்சுக்கிடையில் ஆற்காடு சண்டை முடிவுக்கு வந்தது. 1862ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அரசு தலைவர் ஆபிரகாம் லிங்கன் கூட்டமைப்பின் தலைநகர் ரிச்மண்டை கைப்பற்றும் இராணுவ தளபதி அம்புரோஸ் பெர்ன்ஸ்டைன் யோசனையை அங்கீகரித்தார். 1886ஆம் ஆண்டில் ஃப்ரீட்ரிக் சொனெக்கன் என்பவர் முதல் தடவையாக காகித துளை கருவியை வடிவமைத்தார். 1889ஆம் ஆண்டில் நெல்லி பிளை என்ற பெண் ஊடகவியலாளர் 80 நாட்களுக்குள் உலகை சுற்றி வரும் தனது திட்டத்தை 72 நாட்களுக்குள் வெற்றிகரமாக முடித்தார். 1918ஆம் ஆண்டில் செக்கோஸ்லோவேக்கியா குடியரசாக மலர்ந்தது. 1922ஆம் ஆண்டில் பிபிசி தனது வானொலி சேவையை ஐக்கிய ராச்சியத்தில் தொடங்கியது. 1940ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் இங்கிலாந்தில் கவென்ட்ரி நகரம் ஜெர்மனியரின் குண்டுவீச்சில் பலத்த சேதமடைந்தது. கவென்ட்ரி தேவாலயம் முற்றாக அழிந்து போனது. 1941ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் பெலரூஸில் ஜெர்மனிய படையினர் பர்போசா நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஒரே நாளில் 9000 யூதர்களை கொன்றனர். 1963ஆம் ஆண்டில் ஐஸ்லாந்து தீவின் அருகில் உள்ள சூர்ஜி எனும் தீவு வட அட்லாண்டிக் கடலில் எழுந்த எரிமலையால் புதிதாக தோன்றியது. 1967ஆம் ஆண்டில் அமெரிக்க இயற்பியலாளர் தியோடோர் மைமான் உலகின் முதலாவது லேசருக்கான காப்பு உரிமத்தை பெற்றார். 1969ஆம் ஆண்டில் அப்பல்லோ திட்டத்தின் நாசாவின் அப்பல்லோ 12 விண்கலம் 3 விண்வெளி வீரர்களுடன் சந்திரனை நோக்கி சென்றது. 1970ஆம் ஆண்டில் மேற்கு வர்ஜீனியாவில் அமெரிக்க விமானம் ஒன்று வீழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் மார்சல் பல்கலைக்கழக காற்பந்தாட்ட அணியினர் உட்பட 75 பேர் உயிர் இழந்தனர். 1971ஆம் ஆண்டில் மெரைனர் 9 செவ்வாய்க்கோளை சென்று அடைந்தது. இதுவே பூமியில் இருந்து வேறொரு கோளின் செயற்கை செய்மதியாக செயற்பட்ட முதலாவது விண்கலமாகும். 1978ஆம் ஆண்டில் பிரான்ஸ் ஆப்ரோடைட் என்ற அணுவாயுத சோதனையை நிகழ்த்தியது. 1990ஆம் ஆண்டில் கிழக்கு ஜெர்மனி மற்றும் மேற்கு ஜெர்மனிகளின் இணைப்பிற்கு பின்னர் போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான எல்லைகள் வரையறுக்கப்பட்டன. 1991ஆம் ஆண்டில் நாடுகடந்த நிலையில் வாழ்ந்த கம்போடியாவின் இளவரசர் நோர்டோடாம் சியானுக் 13 ஆண்டுகளின் பின்னர் நோம் பென் நகருக்கு திரும்பினார். 1996ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சென்னையில் அமைக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலை ஆப்கான் வடக்கு கூட்டணி படைகள் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தன. மேலும் நவம்பர் 14ஆம் நாளானது இந்தியாவில் குழந்தைகள் தினமாகவும் உலக நீரிழிவு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.